தாய் தந்தை இல்லாத 4 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டார். இதை எடுத்து சொல்லுவோம்ட்டு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கூப்பிட்டு போனேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு அரசு விழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோன்னு நின்று அவங்கெல்லாம் இது பண்ணி விசாரிச்சு இல்லை இவங்க 4 பேருக்குமே அப்பா அம்மா இல்லை. நேற்று யதார்த்தமாக அந்த ஊருக்கு போயிருந்தேன். அப்பா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துட்டார், அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இவங்க 4 பேரையும் வந்து நம்ம வந்து படிக்க வச்சுருவோம். படிக்க வைக்கிறதோடு இல்லாமல் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் அன்புக்கரங்கள் திட்டத்தில் 2000 ரூபா மேனி 4 பேருக்கு 8000 ரூபா கொடுக்க வச்சுருவோம். இவங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு இடம் உடனே அங்கனே ஆர்டிஓ தாசில்தார் எல்லாமே இருந்தாங்க. கையோட வந்து அவங்கள்ட்ட உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த 2000 ரூபா கொடுக்குற சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி உடனே அதுக்குள்ள ப்ரூஃப் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இப்போ பில்லில் ஏற்றிட்டாங்க. தேங்க்ஸ் மேடம். சரி, எங்கேயாவது ஒரு வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் உள்ளத திட்டத்தில் வந்து ரத்தாகிறது இல்லைன்னா ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வந்து இடம் பட்டா கொடுத்தவொடனே வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்றாங்க. அதனால் அவங்கள பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. உதவி பண்ணுறதுக்கான தலைவர் அறிவித்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அதை வந்து அந்த அம்மா கலெக்டர் அம்மா உடனடியாக முதலமைச்சருடைய இதுக்கு இணங்க உடனே அதுக்கு. அப்போ இது வந்து முதல் முறை இல்லை, ஏன்னா அது வைரலானது தான் முதல் முறை. வைரலானது தான். ஓகே, அப்போ இது ரெகுலராக பண்ணுற ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சார் கூட்டிகிட்டு போய் கலெக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க மூலியமா இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு நிலைமை. ரொம்ப சிரமம் தான் சூழ்நிலை. பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் பண்ண முடியாமல் பெருமாறிக்கிட்டு இருந்தோம். அப்போ அப்பா அம்மா என்னாச்சு? முடியாமல் இருந்து திருச்சி ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தோம். சரி, ரெட்டை பிள்ளை வளர்ந்த உடனே முடியாமல் இருந்தவளை தவறி போச்சு. அவங்க அப்பாவும் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அவன் 3 வருஷம் இருந்துட்டு அவனும் கவனிச்சேன். இப்போ நாங்கள் வச்சு கஷ்ட நிலைமையில வளர்க்குறோம். கஷ்டமாக தான் ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. இப்போ ஒரு மாதமாக ஐயா சொன்ன குறிப்பாடு இந்த மாதிரி கலையர் பேர் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி இப்போ இனி உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கிற அப்படின்னு சொல்லி அரிசி பருப்பாக வாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அக்கா அனுப்புகிற காசு பத்த மாட்டேங்குது. கோயம்புத்தூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது எவ்வளோ சிரமமாக இருந்தது? ரொம்ப கஷ்டம். எவ்வளோ நேரம் வேலை? 8 மணி நேரம் நின்றுட்டே இருக்கும். இது மாதிரி அப்பா அம்மா உள்ள பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை வந்து நிச்சயமாக முதலமைச்சருக்கு எடுத்து சென்று அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன். இப்போ கலெக்டர்கிட்ட எப்படி கூப்பிட்டு போய் செஞ்சோமோ அதே மாதிரி அதையும் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. தாத்தா பாட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை, என்ன செய்யணும் அவங்களுக்கு? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே ஒரு வேலையாக வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாமே அப்படின்னு. என்னென்னா, சமீபத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்தது, நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். கலெக்டரையே கலங்க செய்த திமுக ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதரவற்ற 4 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து கலெக்டர்கிட்ட இப்படி இருக்காங்க இவங்களுடைய நிலைமை அப்படின்னு அவர் எடுத்து சொன்னது, கலெக்டர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் பண்ணது அப்படின்னு. அன்றைக்கி அந்த குழந்தைகளோட வாழ்க்கை மாறி இருக்கு. அது எப்படி சாத்தியமாச்சு, எந்த அளவுக்கு மாறி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக இதுக்கு காரணமாக இருந்த, நான் சொன்ன மாதிரி திமுக ஒன்றிய செயலாளர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அவர் KS சந்திரன் சார், அவர் தான் பார்க்குறதா இருக்கும். அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு, அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசலாம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதுல. ஏன்னா இப்போ ஒரு கட்சியில் இருக்கீங்க, ஒரு அரசியல் அப்படிங்கும்போது ஒரு அதிகாரம் இருக்கும்போது நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாத சமயமும் கூட ஏதாவது ஒன்று நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ண அந்த செயல் இன்னைக்கு எல்லாருக்கும் அது நிறைய விஷயங்களை போய் சேர்த்துருக்கு அப்படின்னு. அதுக்கே முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்க்கல. யதார்த்தமாக இங்கே வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் வந்து எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு இது அறிவிச்சிருக்காங்க. அதுக்காக நாங்கள் வந்து இங்கே பரப்புரை கட்சிக்காரங்களை பார்க்குறக்காக வந்தோம். அப்போ வரும்போது இங்கே ஐடி கார்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி தாய் தந்தை இல்லாத 4 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டார். சரின்ட்டு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு என்னன்ட்டு அவங்க இருக்காங்களா, அம்மா அப்பா இல்லை. அப்புறம் அவங்க தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. அப்புறம் அந்த குழந்தைங்கள 4 பேரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. நான் வந்து 3 பேரும் படிக்கிறேன். ஒரு பிள்ளை ரெட்டை குழந்தை. ஒருத்தவங்க வந்து நாங்கள் வந்து கூலி வேலை செஞ்சு இதில் போய் கோயம்புத்தூரில் போய் வேலை செஞ்சு நான் 3 பிள்ளைங்களை என் தங்கச்சியை படிக்க வைக்கிறேன். அப்படின்னா வீடு வந்து மாமாவும் மாமா மனைவியும் இருக்குது. அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுல கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு பாட்டி நல்லா சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்புறம் வந்து பார்த்தேன். ரொம்ப அழுது இது பண்ணாங்க. அப்புறம் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட இதை எடுத்து சொல்லுவோம்ட்டு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கூப்பிட்டு போனேன்.
மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு அரசு விழாவுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோன்னே நின்று அவங்கெல்லாம் இது பண்ணி விசாரித்து, நீங்கள் அம்மா இதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களுக்கு இருக்கோம், கவர்மெண்ட் இருக்குது. நான் அந்த மாதிரி சொன்னேன். அன்புக்கரங்கள்னு முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து தமிழக முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டத்தில் வாய்ப்பு இருக்காமான்னு கேட்டேன். இருக்குது சார், இவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்க 4 பேரையும் வந்து நம்ம வந்து படிக்க வச்சுருவோம். படிக்க வைக்கிறதோடு இல்லாமல் இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து அன்புக்கரங்கள் திட்டத்தில் 2000 ரூபா மேனி 4 பேருக்கு 8000 ரூபா கொடுக்க வச்சுருவோம். இவங்களுக்கு வந்து குடியிருக்கிறதுக்கு இடம் உடனே அங்கனே ஆர்டிஓ தாசில்தார் எல்லாமே இருந்தாங்க. கையோடு வந்து அவங்கள்ட்ட உத்தரவு போட்டு, அதுக்கப்புறம் வந்து அது சம்மந்தப்பட்ட அந்த 2000 ரூபா கொடுக்குற சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட பேசி உடனே அதுக்குள்ள ப்ரூஃபெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இப்போ பில்லில் ஏற்றிட்டாங்க. பட்டாவும் மேனுவலாக எழுதி முடிச்சுட்டாங்க. சேவைக்காக ரெடியாக இருக்குது. இப்போ கொடுத்துட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து இடம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் மாதம் 2000 படிக்கிற வரைக்கும் கிடைக்கும். இதை அரசே தத்தெடுத்துக்கிட்டு அவங்கள வந்து படிக்க வைக்கிற முடிவுக்கு இருக்குது. ஸோ இப்போ 4 பேரும் வந்து 4 பேருக்கு 2000 8000 ரூபாய் அரசாங்கம் வந்து மாசம் கொடுத்து, அந்த பொண்ணையும் பெரிய பொண்ணையும் கூட நீ வந்து படிக்கிறேன்னா சொல்லுங்கம்மா, நான் பாலிடெக்னிக்லேயே காலேஜ்லேயே சேர்த்து கொடுக்குறேன்னு சேர்த்து விடுறேன்னு சொல்லி அந்த இதுலேயே கூட அவங்க கேட்டிருக்காங்க. கேட்கும்போது இவங்க வந்து படிக்கிறதுனா படிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம், நீங்கள் இருந்து படிக்க சொல்லி அது கலெக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து வீடு என்னன்னா வந்து இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த ஸ்கீமில் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பட்டா கொடுத்த உடனே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் எங்கேயாவது ஒரு வீடு கலைஞர் கனவு இல்லத்தில் உள்ளதை திட்டத்தில் வந்து ரத்தாகிறது, இல்லைன்னா ஒரு வீடை ஏற்பாடு பண்ணி இவங்களுக்கு வந்து இடம் பட்டா கொடுத்த உடனே வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்றாங்க. ஸோ அதில் எனக்கு என்னென்னா, அந்த வீடியோ வந்து பயங்கரமாக வைரலாக இருந்து நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. கலாட்டாலையும் அது போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்து அதுக்கு நிறைய வாழ்த்துக்களை எல்லாம் சொல்லும்போது, நீங்கள் கலெக்டருக்கு நன்றி சொன்னீங்க, ரொம்ப நன்றின்னு. அவங்க இல்லை நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு கண்டு அது அது ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா, நான் வந்து ஒரு 40-45 வருஷமா பொது வாழ்க்கையில் வந்து இருக்கிறதுனால மாவட்ட செயலாளர், மந்திரி, அமைச்சர்களோட போய் கலெக்டரை வந்து அணுகிற விதம் தெரியும். அந்த அடிப்படையில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட வந்து ஏதாவது இது மாதிரி கோரிக்கைகள் வந்து இதே மாதிரி கொரோனாவில் என்கிட்ட வந்து ஆவின்ல சேர்மனாக இருந்தேன். கொரோனாவில் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களோட பிள்ளைக்கு வந்து கருணை அடிப்படையில் வேலைக்கு வந்து இப்போ இன்னைக்கு நாளைக்கு கலெக்டர் உத்தரவு கொடுத்துருவாங்க. இது மாதிரி நிறையா வந்து சர்வீஸ் பண்ணுறது நம்ம வந்து திமுகவில் வந்து பயணிக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றவங்க இருப்பாங்க. பாரம்பரிய திமுக. அந்த அடிப்படையில் இங்கே வந்து பக்கத்தில் உறவுக்காரவங்க எல்லாம் இருக்காங்க. பார்க்க வரும்போது இந்த ஊர் வந்து நம்மளுக்கு ஒரு பரிச்சயமான ஊர். அதனால அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. உதவி பண்ணுறதுக்கான தலைவர் அறிவித்த திட்டத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை வந்து அந்த அம்மா கலெக்டர் அம்மா உடனடியாக முதலமைச்சருடைய இதுக்கு இணங்க உடனே அதுக்கு. அப்போ இது வந்து முதல் முறை இல்லை, ஏன்னா அது வைரலானது தான் முதல் முறை. வைரலானது தான். அப்போ இது ரெகுலராக பண்ணுற ஒரு ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னெல்லாம் முடியுமோ அதை வந்து பொதுவாகவே நான் சர்வீஸ் பண்ணுறது தான். இந்த ஏரியாவில் வந்தால் காவல்துறையாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குடும்பத்தை பார்த்துலாம் சரி, ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்கன்றது காமிச்சிடலாமே. பார்க்கலாம். இதுதான் அவங்க வீடு. இதான் வீடு. அவங்க பாட்டி. ஆமாம், வேற ஆள். வணக்கம். இவர் வந்து அவங்க தாத்தா ஐயா. சரி. இவங்க தான் பெரிய பொண்ணு. இவங்க தான் பெரிய பொண்ணு. இது வந்து இந்த வீடு வந்து இவரோட வீடு, அவங்க தாத்தாவோட வீடு. ஓகே, வாங்கம்மா நீங்க வாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி தான் சார் கூட்டிகிட்டு போய் கலெக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தி அவங்க மூலியமா இன்னைக்கு வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது அப்படின்ற ஒரு நிலைமை. ஐயா வணக்கம் ஐயா. அவங்க பேர்? என் பேர் ஆறுமுகம் சார். ஆறுமுகம். இப்போ சார் வந்து கூட்டிட்டு போய் அன்னைக்கு அந்த குழந்தைகளை எல்லாம் கலெக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினார். ஆமாம் சார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ சிரமமாக இருந்தது? ரொம்ப சிரமம் தான். சூழ்நிலை பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருந்தோம். இப்போ ஐயா கூட்டிகிட்டு போன ஒருபாடு ஒரு நல்ல நிலைமைக்கு. என்ன ஆச்சு இந்த குழந்தைக்கு? இவங்க பெரிய பொண்ணு. ஆமாம். இது போக 3 பொண்ணுங்க. ஆமாம். அப்போ அப்பா அம்மா என்ன ஆச்சு? முடியாமல் இருந்து திருச்சி ஆஸ்பத்திரி வச்சு பார்த்தோம். சரி. ரெட்டை பிள்ளை வளர்ந்த உடனே முடியாமல் இருந்தவளை தவறி போச்சு. அவங்க அப்பாவும் வந்து பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை. அவன் 3 வருஷம் இருந்துட்டு அவனை கவனிட்டேன். இப்போ நாங்கள் வச்சு கஷ்ட நிலைமையில வளர்க்குறோம். அது எவ்வளோ சிரமமாக இருந்ததுமா? அது கஷ்டமாக தான், ரொம்ப கஷ்டம். இந்த பொண்ணு போய் தான் வேலைக்கு போய். ஆமாம், நாங்கள் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு போயிட்டு கம்பெனியில் போய் வேலை ஆகுது. இப்போ எங்களுக்கும் கொஞ்சம் எங்களையும் காப்பாற்றி இந்த 3 பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு மாதமாக ஐயா சொன்ன குறிப்பாடு இந்த மாதிரி கலைஞர் ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி இப்போ இனி உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கிற அப்படின்னு சொல்லி
சோகடியாண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு திருப்தியா மாறி ஆமாம் இருக்கு இல்லையா? கொஞ்சம் மனசு நல்லா இருக்கு. உங்க பேருமா? சுபஸ்ரீ. உங்க 3 தங்கச்சி இருக்காங்கல்ல, என்னென்ன படிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு பாப்பா 8th படிக்கிறா, ட்வின்ஸ் பாப்பா 2 பேர் 7th படிக்கிறான். ட்வின்ஸ் 2 பேர் 7th, இன்னொரு பாப்பா வந்து 8th. ஆ. ஓகே. உங்களுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா? கலெக்டர் கேட்டாங்க இல்லையா உங்ககிட்ட? ஏன்னா இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு நீங்க வேலைக்கு போய் இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு போய் அதுல வர வருமானத்தை வச்சு தான் அவங்கள படிக்க வச்சு. என்ன வேலைக்கு போனீங்க? கோயம்புத்தூரில் பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அங்க போய் தங்கியிருந்து வேலை பார்த்து அதுல வர காசு அனுப்பி. ஓகே. இப்போ அன்னைக்கு கலெக்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா 4 பேருமே படிங்க, அது போக உங்களுக்கு உதவி தொகையும் நாங்க தர்றோம்னு. அது எவ்வளவு திருப்தியா இருக்குமா? கொஞ்சம் மனசு திருப்தியாக தான் இருக்கு. இப்போ நீங்க அங்க ஒரு வேலைக்கு போனீங்க இல்லையா? திருப்பூர்ல, கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர். ஓகே. கோயம்புத்தூர்ல போய் அங்க பனியன் ஃபேக்டரியில வேலைக்கு இருந்தீங்க. அது எவ்வளவு சிரமமா இருந்தது? ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நேரம் வேலை 8 செய்யணும்? மணி நேரம் நின்னுட்டே இருக்கணும். இப்போ வேலைக்கு போறது இல்ல? இப்போ போகிறது இல்லை. ஐயா கூட்டு போய் விட்டது, அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. கட்டாயமா நீங்க போக வேண்டியதில்லை வேலைக்கு, நீ படிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா? சரி. இப்போ ஆனா ஒரு நிலைமை இருந்தது இல்லையாம்மா, சரி குழந்தைகளுக்கு படிக்க முடியுமா, நம்ம லைஃப் எல்லாம் மாறுமா அப்படின்னு. இதெல்லாமே மாறி இருக்குன்னு நம்புறீங்க? மாறி. சரி. ஏன்னா இப்போ மாசம் மாசம் ஒரு குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் அனுப்பிடுவாங்க அரசாங்கமே. அது படுக்க இடமும் இருக்க வீடுங்க கொஞ்சம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நன்றி. இப்போ அதுக்கு தான் பட்டா ஏற்பாடு பண்ணிட்டாங்க இல்லையா? சரி. அதை வந்து வீடு வர்ற காலத்துல வீடு கட்டி கொடுத்துருவோம். கலைஞர் கனவு இல்லம்னு ஒரு திட்டம் இருக்கு. இப்போ வந்து பட்டாவும் ரெடி ஆயிருச்சு. கலெக்டர் இந்த ஜெனரேட் ஆகுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே ஓகே. வந்துருச்சுன்னு இவங்களுக்கு பிடிச்ச இடத்த தான் இப்போ காமிச்சிருக்காங்க. பக்கத்துல எந்த ஏரியா? விளாவைய காலனில வந்து பக்கமா இங்க இருந்து. சரி. கொஞ்சம் தூரம் தான். ஓகே. உங்களுக்கு அங்கேதான் வேணும்னாங்க, அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ வந்து மேனுவலா எழுதியாச்சு, ஜெனரேட் பண்ணணும். அந்த ஜெனரேட் ஆகுறதுல கொஞ்சம் சிஸ்டத்துல ஜெனரேட் ஆகி வந்துருச்சுன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க பட்டா. பட்டா வந்து இந்த பொண்ணுங்க 4 பேருமே அங்கே இருந்துக்கிட்டு வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து கலெக்டர் மேடம் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. பிடி கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமா அந்த பட்டா கொடுத்து முடிஞ்சோன்னா வீடு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நிச்சயமா வீடு வாங்கி கொடுத்துருவோம். பணத்தை உதவித்தொகையும் வாங்கிட்டு படிக்கலாம். படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அன்புக்கரங்கள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்குற அரசு இப்போ இருக்கு. வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த அன்புக்கரங்கள்ல தாய் தகப்பன் இல்லாதனால நிச்சயமா வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் நிச்சயமா அந்த முதலமைச்சர் வந்து அதுக்கான வாய்ப்பை கொடுப்பாருன்னு நம்புறோம். நிறைய வந்து இது மாதிரி டிவியில இதெல்லாம் பார்க்குறோம். இது மாதிரி அப்பா அம்மா உள்ள பிள்ளைகளுக்கு அரசு வேலையில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதை வந்து நிச்சயமாக முதலமைச்சருக்கு எடுத்து சென்று அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறதுக்கு நிச்சயமாக நான் முயற்சி செய்வேன். இப்போ கலெக்டர்கிட்ட எப்படி கூப்பிட்டு போய் செஞ்சோமோ அதே மாதிரி அதையும் என்னால் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறையா அது மாதிரி நம்ம வந்து மக்களுக்கு வந்து நிறையா சின்ன சின்ன சர்வீஸ் பண்ணுறோம். இது வந்து தாயும் இல்லை தந்தையும் இல்லைங்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து என் மக இறந்து போச்சு. நான் சின்ன பிள்ளைல இல்லை, அவங்க திறந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். இல்லை அப்பா இறந்து இப்போ தான் இறந்தாங்க. இது மாதிரி எனக்கிட்ட வந்து யாரோ சொல்லியிருப்பாங்க இருக்கு, இந்த மாதிரி போய் பாருங்கன்னு சொல்லி போய் சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் மறந்துட்டேன். அப்புறம் நிகழ்ச்சிக்கு வரும்போது சொன்ன உடனே அப்புறம் வந்து பார்த்துட்டு தான் இந்த பொண்ணை இதுலேருந்து வர சொல்லி கலெக்டர்கிட்ட கூட்டு போனோம். திருப்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லி. பரவாயில்லம்மா. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை அவங்களா படித்து அவங்களா முன்னேறி வந்துடுவாங்க இல்லையா? வழி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் நல்லா படிக்கணும். இப்போ படிக்க போக சொல்லணுமா? படிக்க போக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்க போக சொல்லணும். சரி, அதான் சொல்லிட்டாங்களா கலெக்டரே சொல்லி உங்களுக்கு வந்து பாலிடெக்னிக் போகிறவங்களும் சரி இல்லை வேற ஐடிஐ போகிறவங்களும் சரி அவங்களே சொல்லி சீட் வாங்கி கொடுக்குறோம். என்ன உனக்கு விருப்பமோ பண்ணிக்க. உங்களுக்கு என்ன விருப்பமா? நர்சிங் போறேன் இருக்கியா? நர்சிங் போறோம். இனிமேல் அப்ளிகேஷன் போடணும்ப்பா. வர்றதுல அப்ளிகேஷன் போட்டு அது கேட்டு என்ன விருப்பம் உங்களுக்கு? நர்சிங். எதுனால? அது அம்மா அப்போ சின்ன பிள்ளையிலே சொன்னாங்க. ஓ, அம்மா போக சொல்லியிருந்தாங்களா? அப்பவே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? நல்லா படிக்கணும்னு சொன்னாங்க, நர்சிங் படிக்கணும்னு சொன்னாங்க. 2வது பாப்பாவா டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னாங்க. ட்வின்ஸ் பாப்பா 2 பேர்த்தையும் போலீஸ்க்கு படிக்க சொன்னாங்க. அவ்வளோதான். சரி. அப்போ அந்த பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பிள்ளைன்றனால. ஆனால் அது ஒரு பக்கம் வருத்தமும் இருக்கு இல்லையா, அம்மா இல்லை அப்படின்றது. சரி. அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லைங்கிறனால வருத்தம்.
ரொம்ப கஷ்டம். அவ யாரு அப்பா தான் கடைசியா தான் அப்பா தான் கடைசியா ஆமாம், அந்த தண்ணியை போட்டுட்டு அங்கேயே இருந்து சோறு ஆள் எல்லாமே சாப்பாடு கொடுக்க ஆள் எல்லாமே ரொம்ப முடியாமல் கிடந்து இறந்து போய் எனக்கு ஒரு படி இங்கே ஃபோன் பண்ணி சொல்லி நாங்கள் இவங்கெல்லாம் போக மாட்டேன்றதுங்க, எங்களை வளர்க்கலை வைக்கலை, எங்களை பார்க்கல, நாங்கள் இனத்துக்கு வரோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் பிடிவாதப்படுத்தி நாங்கள் பெத்த உடம்பு அம்மா இல்லாதப்போ அப்பா இருந்தாரு, ஆனா அப்பா கவனிச்சுக்கல. அப்பா வரல, அம்மா இறந்தோடனே அவங்க அண்ணா வீட்டில் போய் இருந்துக்கிட்டாரு. ஓ, உங்களை பாத்துக்கிட்டதெல்லாம் தாத்தா பாட்டி? மாமா தாத்தா தடுமாற விட்டுட்டாங்க. என்னாச்சுமா? பிள்ளைகளே விட்டுட்டா தடுமாற விட்டுட்டாங்க. நாங்கள் கூட்டியாந்து நம்ம பிள்ளை 4 பிள்ளையும் இப்போ முன்னா போச்சுன்னு கொண்டாந்து வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்குன்னு ஒரு மாடு வாங்கி வச்சு பால் கறந்து அதுகளை காப்பாற்றி வச்சு இப்போ பள்ளிக்கூடம் படிக்க வச்சு இப்படி கஷ்டத்தையும் பார்க்க முடியாமட்டே கம்பெனிக்கு போகணும். நான் போய் சம்பாரிச்சு உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னா. நீங்க வந்து பால் கறந்து அது பால் கொடுத்து அதான் அப்படிலாம் வியாபாரம். கஷ்டப்பட்டேன். அப்படி கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு ஓ, பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை சரி. சின்ன பிள்ளைய 3 டப்பா கழுவணும், 3 பிள்ளைக்கு பொட்டி பால் கொடுக்கணும், 3 தொட்டி கட்டணும். அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு வளர்த்தி இப்போ அவனுங்க ஒன்றாவது பால்வாடி வச்சுக்க, பால்வாடி ஒன்றாக்க பள்ளிக்கூடம் போயிடுச்சு. அதுக்கு பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கிறீன்னு நான் படித்தானே படிக்காட்டியேன்னா 10வது படித்து முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி இது கம்பெனிக்கு போனேன். ரொம்ப என்ன கஷ்டம். வயசாகுதுப்பா? 14 வயசு. 17 வயசு. இப்போ நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இப்போ தாத்தா பாட்டி படுற சிரமத்தை பார்த்து நானே வேலைக்கு போறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க உங்களுக்காக? ரொம்ப கஷ்டம். இல்ல இப்போ ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு, நம்ம பெரிய பிள்ளையா நம்ம நம்ம இன்னுமே படிக்கணும், படிச்சு நல்ல வேலைக்கு போகணும், தாத்தா பாட்டிக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசை? எல்லாமே என்ன ட்வின்ஸ் பாப்பாங்க 2 பேரையும் வந்து போலீஸ் ஆக்கணும்ட்டீங்க, இன்னொரு பாப்பாவை டாக்டர் ஆக்கணும்ட்டீங்க, நீங்க நர்சிங் போகணுன்றீங்க, தாத்தா பாட்டிக்கு என்ன செய்யணும்? பரவாயில்ல சொல்லுங்க, என்ன ஆசை இருக்கு, என்ன செய்யணும் அவங்களுக்கு? அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்கள பார்த்து கடைசி வரைக்கும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா? எஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஏன்னா நம்ம கடந்து போயிடும், சரியா, ஒரு விஷயம் தானே அப்படின்னா, ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையில பெரிய மாற்றமா இருக்கு. இப்போ 4 குழந்தைகளுடைய வாழ்க்கை அப்படின்றது, ஆனால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு? எனக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு நம்மளால ஒரு உதவி முதலமைச்சர் அறிவித்த திட்டத்தில் போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படியாக இந்த ஒரு திட்டத்தில் வந்து நீங்கள் இவங்களை தேடி பிடிச்சி கொண்டாந்து என்கிட்ட காமிச்சது உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்கிறத விட முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே, அது வந்து அங்கே இருந்த லோக்கல் மீடியா எடுத்து நிறையா வைரல் ஆகி 23 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாலின் வந்து திட்டத்தில் அறிவித்த திட்டத்தில் பயன்பெற போகிறாங்கன்னு சொல்லி உடனே அவங்க கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்களை வச்சுக்கிட்டே உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ எல்லாம் ப்ரூஃபெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து பணம் இந்த மாதம் அதான் தாசில்தார்ட்ட நீங்கள் பேசுறீங்க, தாசில்தார் வந்து இப்போ இந்த மாதம் 31ஆம் தேதியிலேருந்து 25 தேதிக்கு மேலே ஏறிடும், பில்லெல்லாம் போட்டாங்க, ஏறிடும், பணமும் ஏறிடும், மேனுவல் பட்டாவும் ஜெனரேட் ஆகி வந்துருச்சுன்னா வீடு மட்டும்தான் நம்ம வாங்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஏற்பாடு அது நம்ம பண்ணி கொடுத்துருவோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் நிச்சயமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது பிடி கிட்ட கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிளாட்டு பட்டா வந்து கைக்கு வந்தவொடனே நம்ம வீடு சம்மந்தமாக அடுத்த கட்டமாக முயற்சி பண்ணி வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களே பார்த்து கட்டிக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய உழைப்பாளி, உழைச்சி கஷ்டப்படுறவங்க, உங்களை பற்றியெல்லாம் முன்னாடியே தெரியும் எனக்கு. இவ்வளோ ஒரு நிமிஷப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அத்தைக்கு தெரியும் நாங்கள் பட்ட ஒரு கஷ்டம். அத்தை இங்கே இருக்காங்க, அத்தை எங்கள் வீட்டோட முடியாத இருக்காங்க. நேற்று கூட இப்போ கூட காலையில் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டேன், நல்லா இருக்கேன் இப்போ அப்புறம் அந்த ஆக்கில் வந்துட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டான், அதுவும் சொல்லிட்டேன். அது ஒரு தலையில் இப்படியா எழுதிச்சு ஆட்டையா அழுத்துக்கிட்டு 2 பேரும் அவனே அழுத்துக்கிட்டு உட்காந்துருக்கு. சரி விடுங்க, கொஞ்சம் நாள் தானே, இன்னும் அந்த குழந்தைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்கன்னா நீ அவங்க படிச்ச அந்த பிள்ளை தான் சொல்லுதாங்கல்ல, பார்த்துக்குறேன் தாத்தா பாட்டியான்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்களாம்மா அந்த வீடியோவை? யாராவது சொன்னாங்களா? என்னெல்லாம் சொன்னாங்க? பார்த்துட்டு அனுப்பிச்சு விட்டாங்க அத்தை ஃபோனுக்கு. இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டினாங்க. வேற நீ போகாத படி அப்படின்லாம் சொன்னாங்களா? கம்பெனி போவேன், நான் வந்து படின்னு சொன்னேன் எல்லாரும். பரவாயில்லம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. மறுபடியும் நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரோம், அவங்கள படிக்கட்டும் நல்லபடியா படிச்சுட்டு அதெல்லாம் ஏற்பாடாகட்டும். சார் சொன்ன மாதிரி அந்த பட்டாக்கு அப்புறம் வீடுக்கும் ஏற்பாடு பண்ணணும்னு இருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது நாங்களும் நிச்சயமா வந்து பார்க்கலாம். நன்றி. நிச்சயமா வீடை உருவாக்கி கொடுத்துருவோம்.
வேலையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டாயிரும். நிச்சயமாக இந்த திட்டத்தில் படிக்கிறனால அதை முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்ச நாள் பொறுத்துங்க, ஏன்னா பணம் வரல. இப்போ பணம் இந்த மாதம் 30ஆம் தேதி வந்துடும். வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சிரமங்கள் போயிடும். ஒன்றும் பிரச்சனை.